ஒரு பெண்ணுக்கு ஆயில்ய நட்சத்திரம் இருந்துச்சுன்னா மிக அற்புதமான ஒரு யோகம் தான். அந்த பெண் நல்ல ஒரு புத்தி கூர்மையாக ஷார்ப்பாக நல்லா படிப்பாங்க. யார்கிட்டையும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்காது. கரெக்டாக இருப்பாங்க. பேச்சுங்கிறது அட்வான்ஸாக இருக்கும். எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணிக்குவாங்க. ரொம்ப நாசுக்கா, தெளிவாக, அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த மனுஷிக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டமற்றவள் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கட்டக்கூடியவன் உண்மையிலேயே அந்த ஆள் வந்து ஒரு அதிர்ஷ்டக்காரன். இது மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே அது ஒரு தோஷமோ மற்ற எந்த விஷயமே கிடையாது. பொதுவாக வந்து மாமியாருங்கிறவங்க ஒரு பெண் என்ற அடிப்படையில் பார்க்கும்பொழுது வரக்கூடிய மருமகளுடைய பேச்சு தான் வந்து அவங்களுடைய மனசை பாதிக்கும். அதாவது அவங்க ஆல்ரெடி அந்த ஆயில்ய நட்சத்திரத்துடைய காரகத்துவத்தின்படி வந்து ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப நீட்டாக பேசி, அதாவது ஒரு அட்வான்ஸ் பேச்சுங்கிறது அவங்களுடைய பேச்சாலேயே ஒரு வகையான மன கஷ்டங்கள் அவங்களுக்குள்ளே ஏற்படுமே தவிர, மற்றபடி அவங்க நல்லா புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா, நல்ல ஒருத்தர் அந்யோன்யமாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எந்த விதமான தோஷமோ மற்ற எந்த பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது.